நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அள்ளூர் வயல் பகுதியைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் என்ற விவசாயி வயலில் அச்சுறுத்தும் வகையில் இருந்த 14 அடி நீள பாம்பு குறித்து வனத்துறைக்கு தகவல் அளித்தார். அதன்படி அங்கு சென்ற வனத்துறையினர் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்து முதுமலை புலிகள் காப்பக அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இரஞ்சி, காச்சக்குடி, கூந்தலூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சிறு தொழில் பூங்கா அமைப்பதற்காக இடம் ஆய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 கிராம விவசாயிகள் அனைத்து கட்சி நிர்வாகிகளின் ஆதரவுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தாசில்தாரே உறுதி கொடுக்க முடியல. இது வதந்தின்னா 10 நாளா ஏன் தொத்திக்கிட்டு இருக்கணும், 10 நாளா ஏன் மக்களை பட்டத்தில் ஒன்றும் ஒரு அறிக்கை உள்ளாமே. இது நிலைமையே இல்லை, யார் வதந்தியை பரப்புனீங்கன்னு சொல்லாமே. மாவட்ட ஆட்சியர் இதே பேட்டியில் வந்து கொடுக்கலாமே. இதுமாதிரி தகவல் இல்லை, யார் பேச்சையும் நம்பாதீங்க, இது ஒரு வதந்தின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டா இந்த வேலையே இல்லைங்களே. 15 நாள் இதனுடைய பதற்றங்கள் இருக்குல்ல, முற்றுப்புள்ளி வைக்காம எங்களை பைத்தியாரத்தனமா முட்டாள்தனமா மக்களை ஏன் முட்டாள்தனமா ஆக்குறாங்க, ஏன் ஆள் ஆட்சியர்கள் முட்டாளா நினைக்கிறாங்க. இது அவ்வளவுதாங்க இந்த கோரிக்கை. கொஞ்சம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் தமிழக முதல்வரையும் வேண்டுகிறோம், மாவட்ட ஆட்சியரையும் வேண்டுகிறோம். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே ரங்கநாதபுரம் கரட்டுப்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் நடத்திய போராட்டம் காரணமாக மதுக்கடை அகற்றப்பட்ட நிலையில் அதே இடத்தில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் மது விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கையெழுத்துகளும் மனுவுடன் இணைக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே நாங்கள் கலெக்டர்கிட்ட பலமுறை மனு கொடுத்துருக்கோம். அரசு மதுபான கடை இருந்திருக்கு, அதை மூட வச்சிருக்கோம். திரும்ப மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் நாங்கள் திரும்ப ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து இந்த நடவடிக்கை ஈடுபடுறப்போ பெண்களுக்குள்ள பாதுகாப்பு, மாணவர்களுக்குள்ள பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்குது. பள்ளியின் சார்பாக நாங்கள் இறங்கி உள்ள வந்திருக்கோம். இது தொடர்ந்து நடக்கிறப்ப பள்ளி பெற்றோர்களும் மாணவிகளும் அச்சப்படுற காரணத்தினால இதுக்கு அடுத்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்துறதா எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கூட்டியாவே நம்ம அரசாங்கத்தில் இதை தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கல்குணம் பகுதியில் இரவு நேரத்தில் திடீரென வீடுகள் தீப்பற்றி எரிவதால் கிராம மக்கள் தூக்கத்தை தொலைத்து நிம்மதியை இழந்துள்ளனர். தீ வைப்பு நிகழ்வில் தொடர்புடைய நபர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தீயணைப்பு நிலையம் அருகே சாலையோரம் நடந்து கொண்டிருந்த ஹேமா என்ற கல்லூரி மாணவியை தெருநாய் ஒன்று கடித்து குதறியது. மாணவி கூச்சலிட்டதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் நாயிடமிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மேல்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டில் கோபி என்ற கைதி விசாரணையின் போது உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கோம்பைப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கடுக்காப்பட்டி பகுதியில் உள்ள கருப்பசாமி கோவிலில் கிடாவெட்டு திருவிழா நடைபெற்றது. ஆண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் இந்த விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது.